Okay, so voice மட்டும் ஆடியபிளாமா? Okay, so hi guys. Okay, so நம்ம என்ன பார்க்கறோம்னா RRB NTPC ஓட previous question நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ். ஓகே, இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு ஸோ எக்கனாமிக்ஸ் ஓரியண்டாக கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ எக்கனாமிக்ஸ் ஓரியண்டாக பார்க்கும்போது உங்களுக்கு எக்கச்சக்கமான கொஷின்ஸ் வந்து அது ரிகார்டிங்காக இருக்குது. ஓகே, ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். Hello guys. Okay, so this is SK Muthu. So உங்களுக்கு நான் இன்னைக்கு என்ன எடுக்க போறேன் அப்படினா RRB NTPC ஓகேவா. ஸோ நான் டெக்னிக்கல் கோர்ஸில் ஸோ எக்ஸாம் வந்து இன்னும் ஒரு 26 டேஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எக்ஸாமுக்கு ஓரண்டா நம்ம என்ன பார்க்க போனால் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஜஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினை இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஆக்சுவலாக இதான் வந்து ஃபஸ்ட் டே ஐ மீன் எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரையே. ஸோ அதனால் அப்கமிங் கிளாஸில் இன்னும் மேலே உங்களுக்கு அந்த வெயிட்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணும்போது அதோட பேக்ரவுண்டு அது என்ன, அதோட ஸ்டோரி என்ன, அதோட பேக்ரவுண்ட் என்ன, ஸோ அதேமாதிரி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ ஸ்டார்ட் கிளாஸ் பண்ணலாமா? ஓகே, ஸோ இது ரிகார்டிங்காக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அவங்களும் என்ன பண்ணலாங்க இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகேவா. ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு அடிஷ்னலாக வேண்டு ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலும் யூ கேன் கமெண்ட் இன் திஸ் வீடியோ பாக்ஸ். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் பார்ப்போம். வாய்ஸ் மட்டும் கேட்குதான் செக் பண்ணிங்க. எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இருந்தாலும் நம்ம படிப்பு ஃபோக்கஸ் பண்ணி ஸோ நம்ம கொண்டு போகிறோம். ஈவன் சண்டே லீவ்னாலும் விசன் அகாடமி தே ஆர் ஆல்சோ பிக் ஆஃப் தி யுவர் சப்போர்ட். ஓகே, உங்கள் சப்போர்ட்டுக்காண்டி தான் என்ன பண்ணுறோம், தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் ஒர்க் ஆன் தி ப்ராசஸ். ஓகே, ஸோ விச் ஆர்கனைசேஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எஸ்டிமேட்டிங் த நேஷனல் இன்கம்ஸ் இன் இந்தியா. ஓகே, நேஷனல் இன்கம்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பவுண்டு நான் ஒரு கண்ட்ரியில் எப்படி வந்து நம்ம வீட்டில் வந்து வருமானம் வேணுமோ அதே மாதிரி இந்தியாவுக்கே வந்து என்ன வேணும், வருமானம் வேணும். ஏன்னா அந்த வருமானம் இருந்தால் தான் நம்ம அதை என்ன பண்ண முடியும், அதை அடுத்ததுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நமக்கு வருமானம் வேணும். ரொம்ப பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான். ஓகேவா. ஓகே, விசிபிள் ஆகலாம் நினைக்கிறேன். ஸோ 1 செகண்ட் ஸ்க்ரீனை வந்து விசிபிள் வைக்கிறேன். 1 செகண்ட். ஃபைன். ஸோ இப்போ விசிபிளாக இருக்கும்பா, போர்டு விசிபிளாக இருக்கும். ஸோ விச் ஆர்கனைசேஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எஸ்டிமேட்டிங் த நேஷனல் இன்கம்ஸ் இன் இந்தியா. இதில் வரிசையாக கொடுத்துருக்காங்க. RBI, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், தென் NSO, அப்போ அதோட விரிவாக்கம் என்ன. ஓகே, ஸோ அந்த செபி. எந்த ஆர்கனைசேஷன் எஸ்டிமேட் த நேஷனல் இன்கம் இன் இந்தியா. அப்போ நேஷனல் இன்கம்னா ஃபஸ்ட்டு அதை ஓகே 1 செகண்ட். ஓகே, ஐ திங்க் எனக்கு பிபிடியில் போட்டேன், பிபிடி கொஞ்சம் மிஸ் ஆச்சு. ஸோ ஐ வில் டேக் இட். யா
So okay, so this is the national incomes. Okay, so national incomes nothing but GDP தான். Okay, நம்ம கண்ட்ரியில் எவ்வளோ GDP இருக்குது, ஸோ அதை மெஷர் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ நம்ம எப்படி நம்ம வீட்டில் வந்து வீட்டில் வந்து நம்ம இது பண்ணுறோமோ, ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இந்தியா எடுத்துட்டோம் அப்படின்னா ரஃப் டயக்ராம். ஓகே, ஸோ இந்தியாவில் மொத்தம் எவ்வளோ வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, ஸோ அது மெஷர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஜிடிபின்னு ஒரு கான்செப்ட் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நேஷனல் அதாவது மொத்த உள்நாடு உற்பத்தி நம்ம சொல்லுவோம் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிறது ஒரு 3 இம்பார்ட்டன்ட் மெத்தட் இருக்குது, 3 டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 3 மெத்தட் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். 3 டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது, ஸோ அதுமாதிரி தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஜிடிபி கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த ஜிடிபி கால்குலேட் 3 மெத்தட்ஸ் இருக்குப்பா. ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அந்த மெத்தட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஒன்று ப்ரொடக்ஷன் மெத்தட் வரும், இன்கம் மெத்தட் வரும். ஓகே, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், அந்த மாதிரி ஒரு 3 மெத்தட் இருக்குது. ஸோ உங்களுக்கு மேபி இப்போ எழுதிடுறேன். ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் மெத்தட், ஐ மீன் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் நம்ம சொல்லுவோம், எவ்வளோ செலவாகுது அந்த மெத்தடு எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடு, எவ்வளோ செலவாகுது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்கம் வருது, அது இன்கம் மெத்தடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ஒன்று இருக்குது, அதோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், இன்கம் மெத்தட், தென் ப்ரொடக்ஷன் மெத்தட் அல்லது ஜிவிஏ நம்ம சொல்லுவோம். ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் மெத்தட் தான் சொல்லுவாங்க, உற்பத்தி ப்ரொடக்ஷன். ஓகே, எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, எவ்வளோ தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பேஸ் பண்ணி ஒரு 3 டைப் ஆஃப் ஜிடிபி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். 3 மெத்தட் ஆஃப் ஜிடிபி. ஓகேவா, ஒன்று எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, ஒரு ஆர்கனைசேஷன் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. ஓகே, உங்கள் பேர் என்னம்மா? ஓகே, ஐ வாண்ட் யுவர் நேம். ஓகே, ஸோ மென்ஷன் யுவர் நேம் ஸோ ஐ கேன் டெல் யுவர் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ உண்மைக்கே நல்ல ஒரு கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்கீங்க. எனக்கு ஆன்சர் உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்கள் பேர் சொல்லி சொல்கிறேன். ஸோ 3 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், இன்கம் மெத்தட், ப்ரொடக்ஷன் மெத்தட். ஓகே, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்னா எவ்வளோ செலவாக பண்ணுறோம், அதான் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். இன்கம் மெத்தட்னா எவ்வளோ வருமானம் வருது, அதான் இன்கம் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன், இது எதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஒரு கம்பெனி. ஓகேவா, ஒரு நம்ம அஸ் யூஷுவலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்கும் வீட்டுக்கும், நம்ம வீட்டுக்கு ஹவுசஸ். ஓகே, ஸோ இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் தான் இந்த ஜிடிபி. ஓகேவா, நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தேவை, வீடு மீன்ஸ் இந்த இடத்துல ஹவுஸ் ஹோல்டு நம்ம சொல்லுவாங்க, எல்லாருமே கேட்டு இது பண்ணுறது. ஓகே, ஸோ மதீஷ்குமார் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, சார் இன்னும் ஒரு எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் 8 hours படிக்கிறீங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். ஒன்றும் கிடையாது, நீங்கள் பேசிக்காக மேத்தமெட்டிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா, மேத்தமெட்டிக்ஸில் டெய்லியுமே ஒரு மார்னிங் டயத்தில் மேக்ஸ் போடாதீங்க. ஓகேவா, மார்னிங் டயத்தில் நீங்கள் ஜிஎஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ஜிஎஸோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் மார்னிங் டயத்தில் ஜிஎஸ்ஸை அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டினை ஃபோக்கஸ் பண்ணவே ரொம்ப முக்கியமானது. ஓகே, உங்களுக்கு மெட்டீரியல் வேணால் நீங்கள் தனியாக மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். ஓகேவா, என்னுடைய அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 செகண்ட். கீழே வந்து ஆர்ஆர்பி வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும் இந்த சேனலுக்கு கீழே. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நீங்கள் உங்களுக்கு கொரியர்ஸ் வந்து அதில் கொஸ்டின் கேளுங்கம்மா. கண்டிப்பாக எங்கள் டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, என்ன மாதிரி அந்த மெட்டீரியல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. என்னுடைய சஜஷன் என்ன, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ஜிஎஸ்க்கு மார்னிங் நீங்கள் டெய்லி 8 hours படிக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்னிங்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸோட ஆன்சரோட படிங்க. ஓரளவு உங்களுக்கு கான்செப்ட் எல்லாம் பரவாயில்ல, முடிஞ்சளவு எந்த ஆன்சர், ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் மேபி அதே கொஸ்டினாக வேறு மாதிரி கேட்பாங்க. பட் ரிப்பீட்டாக வரும்னு நான் சொல்ல முடியாது, அப்படியே வராது, பட் வேறு மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் அதை கோத்ரூ பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ மார்னிங் செஷன்லாம் நீங்கள் மோஸ்ட்லி ஜிஎஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்கள் பிரெயின் வந்து அந்த இடத்துல அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்சர்வ் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூனுக்கு அடுத்து ஒரு 12 o'clock அடுத்து நீங்கள் மேக்ஸை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த மேக்ஸை ஒரு பர்டிகுலர் டயத்து வரையும் மேக்ஸ் பாருங்கள், மீன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி படிக்கக்கூடியது. அடுத்து ஆப்டிடியூடு அப்படின்னா ரீசனிங், அந்த மாதிரி பாட்டு வரும். ஸோ அதையும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு தேவை ஸ்பீடு தான்ப்பா. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நான் அடிச்சு சொல்கிறேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி இருக்கோ அதே மாடல் தான் இருக்கும். அந்த மாடல் இது மட்டும் வேறு மாதிரி கேட்பாங்க, பட் கொஸ்டின்ஸு ஸ்டேட்மெண்ட் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது இதில் தேவை வந்து ஸ்பீடு தான்ப்பா வேணும். அதாவது அந்த டயத்தில் நீங்கள் முடிக்க பழகணும், ஸ்பீடு வேணும். ஓகேவா, டோட்டலாக வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 100 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுங்க. 100 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அந்த 100 கொஸ்டினை நீங்கள் கண்டிப்பாக ஒரு 90 கொஸ்டின் ரீச் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஓகேவா, உங்களுக்கு டஃப்னஸ் எங்கே வரும் அப்படின்னா நார்த் இந்தியாவில் வந்து டஃப்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்பா கேட்டாங்க ஒரு கேள்வி, சார் எனக்கு மேக்ஸ் வராது, மேக்ஸு புரியாது, மேக்ஸ் இல்லாமல் பாஸ் பண்ண முடியுமா? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்டுமா. ஸோ மேக்ஸ் இல்லாமல் உங்களால் எனக்கு தெரிஞ்சு ஓகேவா யாராலையும் பாஸ் பண்ண முடியாது. மேக்ஸ் வந்து அவர் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம சேனலே வந்து லாட் ஆஃப் மேக்ஸ் கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க, அதை ரெஃபர் பண்ணுங்கள்.
மேபி நீங்கள் இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது, உங்களுடைய இன்புட்டை வந்து கொடுங்க. ஓகே, உங்களுடைய மேக்ஸிமம் பொட்டன்ஷியலை வந்து டெய்லி 8 hours கொடுங்க. அதில் வந்து எந்த இதுவுமே கிடையாது. எங்களை ஐடியா வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து காலைல பூரா ஜிஎஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், மதியம் மேக்ஸ் போடுங்க. மேக்ஸ் இல்லாமல் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு கடவுள் நினச்ச கூட முடியாதுமா. ஸோ மேக்ஸ் கம்பல்சரி, ஓகேவா? ஏன்னா அதுலேயே ஸ்பீடு மேக்ஸ்லாம் இருக்குது, வேகமாக போடக்கூடிய சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து பாஸ் ஆன ஆசைப்படுறீங்க, நல்ல விஷயம் தான். இதே மாதிரி எக்கச்சக்கமாக பீப்புள் படிச்சுட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ அவங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரும். அப்போ அவங்கள நீங்கள் போட்டி போடும்போது அவங்க கிளியர் பண்ணுற பர்சன்டேஜ் ரேஷியோ தான் அதிகம். அப்போ நீங்கள் வந்து கிளியர் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம், ஓகேவா? ஸோ ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸ் வராதுன்னு சொல்லாதீங்க, அது சொல்கிறதே பெரிய நெகட்டிவ் தான், ஓகேவா? மேக்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். உங்களுடைய கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய அனலிட்டிக்கல் ஸ்கில்லை, உங்களுடைய யோசிக்கிற தன்மையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதே அந்த மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில் தான், ஓகேவா? நம்ம வந்து மற்ற எல்லா சப்ஜெக்டும் பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு பகுதி தான். எதுவுமே நம்ம மூளையை வந்து சொந்தமாக யூஸ் பண்ணக்கூடிய இதே கிடையாது. ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் அப்படி கிடையாது. அது ஒரு யூனிக்னஸ். எந்த இடத்துல அந்த இடத்துல ஆன்சர் வரணும், எப்படி ஆன்சர் கொண்டு வரணும், அதெல்லாம் யோசிக்கக்கூடிய தன்மையை கொடுக்குறதே அந்த மேத்தமெட்டிக்ஸ் தான். ஸோ மேத்தமெட்டிக்ஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். எல்லா எக்ஸாம்லேயும் மேத்தமெட்டிக்ஸ் இல்லாத எக்ஸாமினேஷனே கிடையாது. ஏதாவது ஒரு எக்ஸாம் சொல்லுங்கள் பார்ப்போம், மேக்ஸ் இல்லாத எக்ஸாம்னு சொல்லிட்டு. எல்லா எக்ஸாம்லேயும் மேக்ஸ் கம்பல்சரியாக இருக்கும், ஓகேவா? ஸோ பிகாஸ் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு அந்த அனலிட்டிக்கல் ஸ்கில் டெவலப் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி அந்த மேக்ஸில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் எல்லா எக்ஸாம்லேயும் அதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைன். ஸோ மதியம் வந்து மேக்ஸு ப்ளஸ் ஆப்டிடியூட் ரீசனிங் அதை ப்ராக்டிஸ் பண்ணுமா. ப்ரீவியஸ் கொஸ்டின் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பெருசாக பல்கியாக ஒரு புக்கு வாங்கி ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. மினிமம் லெவலில் ஒரு புக்கு இல்லைனா லாஸ்ட்டு 2025 தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ 2025 நடந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை நல்லா கொஞ்சம் கோத்ரூ பண்ணாவே உங்களுக்கு ஓரளவு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஒரு 10 கொஸ்டின் எடுத்துங்க போதும், ரொம்பலாம் வேணாம். 10 கொஸ்டினா ஒவ்வொரு கொஸ்டின் ஒரு 100 கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா 1000 கொஸ்டின்ஸ். அதை மட்டும் நல்லா உட்காந்து திரும்ப வேகம் வர மாதிரி ஸ்பீடாக போட்டு பழகுங்க. காட் கிரேஸாக நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும், ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ நீங்கள் நம்ம கிளாஸ்க்குள்ளே போவோம். ஸோ இந்த மாதிரி டவுட்டுக்கு நீங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம்ப்பா இந்த செஷனில். டோன்ட் வரி, உங்களுக்கு செஷனை வந்து உங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த செஷனை கொண்டு வரோம், ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் என்ன பண்ணலாம், கேட்கலாம். அந்த மாதிரி பர்சனல் டவுட்டுமே நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம், ஓகே? இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ நாங்கள் விசன் அகாடமி அங்கே அண்ணா நகரில் இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ட் செஷன் தான், ஓகே? நீங்கள் எங்கேயோ இருக்கலாம், மதீஷ்குமார் எந்த ஒரு பிளேஸில் நீங்கள் இருக்கலாம். பட் உங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ், ஓகேவா? ஸோ அந்த அஸ்பெக்டில் தான் இந்த செஷனை கொண்டு போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி எப்படி படிக்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக கேட்டுக்கலாம், ஓகே? அதில் எந்த விஷயமே கிடையாது, ஓகே? ஸோ இந்த மாதிரி ஜிடிபி நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வருவோம், ஓகே? நம்ம முடிக்க வேண்டியது ரொம்ப இருக்குது. அதான் மகேஷ், நீங்கள் வந்து இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஆன்லைனில் டவுட்டு கிளாரிஃபிகேஷன் செஷன் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க, ஓகேவா? எல்லா இடத்துலையும் நம்ம சென்டர் வைக்கணும் ஆசை தான். ஃபியூச்சரில் கண்டிப்பாக வரும். அதுவரை நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம், ஓகேவா? இமீடியட்டாக நம்ம கோர்ஸை ஜாயின் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்னாலும் உங்களுக்கு பர்சனலாக டவுட் கூட என்ன பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் கீழே விசன் அகாடமியோட நம்பர் இருக்கும். ஸோ அது கான்டாக்ட் பண்ணி கேளுங்க, ஓகே? கண்டிப்பாக கீழே இருக்கும், ஓகே? ஸோ உங்களுக்கு நான் கூட பார்க்குறேன், கீழே நம்பர் இருக்குது 89 39 244 344, ஓகே? 8939 244 344 அந்த மாதிரி நம்பர் கீழே இருக்குமா? ஸோ அது கான்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா சென்னையில் வந்து ஏன்னா ரியல் காம்படிஷன் உங்களுக்கு தெரியாது, ஓகேவா? ஸோ எனக்கு அந்த ஏரியா பிடிக்கும். பட் ரியல் காம்படிஷன் வரணும் அப்படின்னா மேபி நீங்கள் சென்னையில் வந்து கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், வீட்டில் இருந்து கூட ஆன்லைன் செஷனாக நீங்கள் கண்டினியூவாக படிக்கலாம். ஆனால் பேசிக் ஃபவுண்டேஷனாக நல்லா ஸ்ட்ராங்காக படிங்கப்பா. இந்த எக்ஸாம் கிடையாது, எந்த எக்ஸாம் நீங்கள் படித்தாலும் அந்த ஒரு சில பேசிக்கெலாம் இருக்கும். பேசிக் கான்செப்ட் நல்லா படிச்சிங்க, ஜஸ்ட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்து ரீகால் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்பப்போ ஒரு டெஸ்ட் சீரிஸ் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆங்கிள் நீங்கள் படித்தா தான் எக்ஸாம் ஈஸியாக கிராக் பண்ண முடியும், ஓகேவா? ஓகே, ஸோ கம் டு த பாயிண்ட் சப்ஜெக்ட். ஓகே, இப்போ இதுக்கு சப்ஜெக்டில் போமா. அப்போ ஒரு நாட்டோட ஜிடிபி நம்ம கால்குலேட் பண்ணுறோம், அதான் அப்ஜெக்டிவ். அப்போ அந்த ஜிடிபி வந்து பார்த்தோன்னா மொத்தம் இந்த மாதிரி கம்பெனி இருக்குது. கம்பெனி ப்ளஸ் ஹவுஸ் ஹோல்டு நம்ம சொல்லலாம், அதாவது வீட்டு மனைகள். அப்போ வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் எங்கே தான் நம்ம எடுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி வேணும், இல்லைனா எனக்கு பெரிய பெரிய மிஷின்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கே எடுப்பீங்க, இந்த கம்பெனிலேருந்து தான் கொண்டு வரீங்க. அப்போ கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ ஒவ்வொரு கம்பெனியும் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்க அந்த மாதிரி படிக்கிறதா ப்ரொடக்ஷன் மெத்தடு, ஓகே? அந்த மாதிரி படிக்கிறதா உற்பத்தி மெத்தடு இல்லைனா ப்ரொடக்ஷன் மெத்தடு, ஓகேவா? அடுத்து நம்ம வாங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், காசு செலவு பண்ணுறோம். அந்த மாதிரி வரும்போது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் வரும், ஓகேவா? இன்னொரு ஆஸ்பெக்ட், கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களே யார், லேபர் தான், வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள். அப்போ அவங்களுக்கு என்ன கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். ஸோ அதானது இன்கம் மெத்தடு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த மெத்தட்ஸ்லாம் வகைப்படுத்துவாங்க. இந்த மெத்தட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க.
அப்போ இந்த 3 மெத்தட் நான் வச்சுக்கணும். ஜிடிபி மெத்தடு. ஓகே சார், ஜிடிபி நம்ம சொல்லிட்டோம். அதை எப்படி சார் மாற்றுறது? ஜிடிபி ஒரு அஸ்பெக்ட்டு. ஃபஸ்ட்டு ஜிடிபி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, ஒவ்வொரு கம்பெனியும் எவ்வளோ ப்ரொடக்ஷன் தயாரிக்கிறாங்க அதை தான் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த அஸ்பெக்டில் நம்ம பார்ப்போம். ஓகே சார், ஜிடிபி கால்குலேட் பண்ணிட்டோம். அப்போ ஜிடிபிக்கு அடுத்து நம்ம என்ன மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா ஜிடிபி. ஓகேவா, ஜிடிபியோட அதாவது நெட்டு நேஷனல் இன்கம் நம்ம சொல்லுவோம். நெட்டு நேஷனல் இன்கம். வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்கள் இருப்பாங்கப்பா. ஓகேவா, அதாவது ஜிடிபி அப்படின்னா நல்லா கவனிங்க. ஜிடிபி அப்படின்னா 2 அஸ்பெக்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜிடிபினா நம்ம நாட்டுக்குள்ளே இது பண்ணுறது. அதே ஜிஎன்வி இருக்குது, கிராஸ் நேஷனல் இன்கம்ஸ். ஓகேவா, அந்த 2 அஸ்பெக்ட் நான் வச்சுக்கணும். ஜிடிபி. ஓகேவா, இது வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். டொமஸ்டிக் ப்ராடக்ட். டொமஸ்டிக் அப்படின்னா உள்நாட்டில் தயாரிக்கக்கூடிய அனைத்துமே இந்த ஜிடிபி கான்செப்ட் வந்துடும். அப்போ இன்னொன்று இருக்குது சார், அது என்ன பார்த்தீங்கன்னா ஜிஎன்பி. ஓகேவா, ஜிஎன்பி அப்படின்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்டு. ஓகேவா, இது எப்படின்னா வெளிநாட்டில் இருக்கவங்களும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ் நேஷனல் அப்படின்னா நம்ம ஒன்லி இந்தியா மட்டும்தான்ப்பா. நேஷனல் அப்படின்னா இந்தியன் மட்டும்தான். ஒரு இந்தியன் சிட்டிசன் மட்டும் தயாரிக்கக்கூடியது என்னது, இந்த கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். இதே டொமஸ்டிக் அப்படின்னா அது உள்நாட்டில் மேபி வெளிநாட்டுக்காரர் இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான் கம்பெனி இருக்குது. ஓகே, உள்நாட்டு மேபி ஜப்பான் கம்பெனி இருக்குது இந்தியாவில். மேபி ஜப்பான் கம்பெனியுமே எங்கே இருக்கும், இந்தியாவில் இருக்கும். ஓகே, ஜப்பான் கம்பெனி எங்கே இருக்கும், இந்தியாவில் இருக்கும். பட் அவங்களோட ப்ரொடக்ஷன் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஜிடிபியில் எடுத்துக்கிறோம். ஜிடிபி கால்குலேஷன் எடுத்துக்கிறோம். பட்டு கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் வரும்போது நேஷனல் அப்படின்னா இந்தியன். ஓகே, எந்த இந்தியன் தயாரிக்கிறாங்களோ ஸோ அதை மட்டும் மெசேஜ் பண்ணதான் அது இந்த ஜிஎன்பி. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம ஒரு கொஸ்டின் படிக்கும்போது அதில் என்னென்னலாம் பேக்ரவுண்ட் இருக்கோ, என்னென்ன மீனிங்லாம் வருதோ அதையுமே நம்ம படிக்கிறோம். ஓகேவா, ஸோ நான் பேசுறது உங்களுக்கு நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு மாதிரி ஸ்பீடாக இருந்தாலும் சொல்லியிருக்கேன். நான் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறேன், உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகேவாம்மா? ஸோ ஓகே ஃபைன், கண்டினியூஸாக போதும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் மேபி மார்னிங்லாம் படிப்பீங்க. இந்த டயத்தில் என்ன பண்ணலாம், கொஞ்சம் லைட்டாக வந்து கோத்ரூ பண்ணலாம். நான் சொல்கிறது எல்லாமே மேபி கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் எடுத்துருக்க டாப்பிக்கு வெரி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. ஓகேவா, ஏன்னா கீழே கொஸ்டின் மாறுதோ. ஓகே, கீழே கொஸ்டின்ஸ் மாறுது நான் பார்க்குறேன்ப்பா. இந்த ரெப்போ ரேட்டு நினைக்க. ஓகே, ஸோ கொஸ்டின் மாறி இருக்குது. இது வேறு. ஓகே, மேலே நம்ம தமிழில் மாற்றணும். ஓகே, நான் மாற்றிடுறேன். ஸோ ஓகே ஃபைன். ஸோ அப்போ டொமஸ்டிக் உள்நாட்டு அண்டு ஜிடிபி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். ஓகேவா, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஓகே தீபா. ஓகே தீபா ஃப்ரம் ஈரோடு, வெல்கம்மா. வேறு உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு எப்படி படிக்கணும், என்ன டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம். என்ன டாபிக் வேணாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் என்னால் கொடுக்க முடியும். ஐ பிலீவ் தட். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்டு சிட்டிசன் தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த அஸ்பெக்ட் நீங்கள் தெரிஞ்சுங்க. அப்போ ஜிடிபி ஜிஎன்பி இதில் உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. ஓகேவா, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அதாவது மொத்த அந்த சிட்டிசன். ஓகேவா, மொத்த அந்த தேச வருமானம், அதான் அந்த ஜிஎன்பி. ஓகேவா. ஓகே, அப்போ இந்த இது நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இந்த இடத்துல கிராஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த கிராஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கவனிங்க. அந்த கிராஸை வெளியே எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து டிப்ரிசியேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கும். டிப்ரிசியேஷன் இதெல்லாம் படிச்சவங்களுக்கு ஓரளவு புரியும். டிப்ரிசியேஷன் இது வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், நெட்டு கிடைக்கும். நெட்டு அப்படின்னா மீதி, அதாவது ஈவுன்னு அந்த மாதிரி சொல்லுமா. ஸோ அந்த மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு தேவையான செலவு எல்லாம் போக எடுத்தோம் அப்படின்னா மீதி என்ன கிடைக்கும், இந்த இது கிடைக்கும். ஓகே, ஸோ அதையும் தெரிஞ்சுங்க, மீதி இந்த இது கிடைக்கும். ஸோ அதான் கிராஸ் மைனஸ் டிப்ரிசியேஷன் இஸ் கால்டு நெட்டு. ஓகே, இஸ் கால்டு நெட்டு. ஓகேவா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் கால்டு நெட்டு. ஓகே, ஸோ அப்போ இதை மெஷர் பண்ணக்கூடிய எஸ்டிமேட் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் எதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ டேரெக்டாக போயிருமா. இப்போ உங்களுக்கு அகைன் நான் சொல்கிறது தான். இப்போ நேஷனல் இன்கம்ஸ். ஓகே, நேஷனல் இன்கம்ஸு இன்னொரு மீனிங் பார்ப்போம். நேஷனல் இன்கம் மொத்தம் இதோட இன்னொரு பேர் இருக்குது, நெட்டு நேஷனல் ப்ராடக்ட். நெட்டு நேஷனல் ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ கால்டு, அதாவது நம்ம பார்த்தோமா என்பி. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜிஎன்பின்னு நம்ம பார்த்தோம். ஜிஎன்பி நான் இருக்குன்னு நினைக்கிறேன். கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் தெரில அப்படின்னா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் இந்த கிராஸ் நேஷனல் ப்ராடக்டோட மைனஸ் டிப்ரிசியேஷன் போட்டிங்க அப்படின்னா மைனஸ் டிப்ரிசியேஷன் அதை கழிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன கிடைக்கும், நெட்டு நேஷனல் இன்கம் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெட்டு நேஷனல் இன்கம்ஸ். ஓகேவா.
ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம நாட்டோட மொத்த வருமானம் சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். நம்ம நாட்டோட மொத்த வருமானம் சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதையும் தெரிஞ்சுக்க, வெரி சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகே சார், ஓகே இவ்வளோ சொல்லிட்டோம் சார். இதெல்லாம் யார் சார் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா NSO. ஓகேவா? NSO நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதான் NSO நம்ம சொல்லுவோம். ஓகேவா? NSO வெரி இம்பார்ட்டன்ட். இது எந்த மினிஸ்ட்ரியில் வருது, இது வந்து எந்த வருஷம் உருவாக்குனாங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டாலாம் நீங்கள் நான் வச்சுக்கணும். ஏன்னா அவங்க கொஷின்ஸ் டேரெக்டாக அவங்க என்ன கேட்குறாங்க, ஒன்று அந்த வருஷம், அதோட எந்த ஆர்டிகல் கீழே வருது. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் கொஷின்ஸ் ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, அதோட சேர்மன் யார் மேபி கேட்கலாம். இந்த ஏரியாலாம் நீங்கள் கவர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஏரியாலாம் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். ஓகேவா? நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ஆஸ்பெக்ட் தெரிஞ்சுக்கணும். RBI, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் NSO, SEBI. இதில் எது ஆன்சர் அப்படின்னா C இஸ் ஆன்சர். ஓகே, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆர்கனைசேஷன் NSO நம்ம சொல்லுவோம். ஸோ அதேமாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம் NSO. ஓகே ஃபைன். ஓகே, கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கப்பா. ஓகே, ஏன்னா இதனால் மற்றவங்க பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் யோசிச்சு பாருங்கள். நம்ம எடுக்கிற கிளாஸ் மற்றவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இட்ஸ் வெரி வேல்யூ பாயிண்ட். ஓகேவா? ஓகே, ஸோ அந்த ஆஸ்பெக்ட் பார்க்கும்போது NSO வெரி இம்பார்ட்டன்ட், நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆர்கனைசேஷன். ஸோ அதே ரிமூவ் பண்ணிங்க. இப்போ மற்றதுமே கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். செபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரெப்போ ரேட்டை வந்து மெஷர் பண்ணுறது யார், செபி தான். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தா இது இந்தியாவின் ரெப்போ ரேட்டை நிர்ணயிக்கும் நிறுவனம் எதுன்னு கேட்டால் செபி. ஓகேவா? ஸோ அவங்களுடைய வேலை இருந்ததுன்னா செபி என்ன பண்ணணும், அதாவது மற்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது நீங்கள் எல்லாத்தையும் படிக்க தேவையில்ல, பட் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம சொல்லுவோம். RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா RBI நம்ம சொல்லுவோம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI. ஓகே, ஸோ இந்த RBI எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 1935 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 34 ஆக்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனை நம்ம நாட்டோட ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக வச்சுக்கணும். அதான் மெயின் அப்ஜெக்டிவ்ஸ். அதை தவிர வேறு இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணோம். ஓகே, இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலிங் நம்ம சொல்லுவோம். ஸோ இன்ஃப்ளேஷன் என்ன பண்ணோம், அது கண்ட்ரோல் பண்ணோம். இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணோம், அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். நெக்ஸ்ட் எடுத்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது இவங்க தான். நாட்டோட பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது. பட்ஜெட்டுக்கு ஆர்டிகல் என்ன பார்த்தீங்கன்னா 110. ஓகே, 112 ஆர்டிகல் வந்து 112 வெரி இம்பார்ட்டன்ட். பட்ஜெட் தாக்கல் இப்போ ரீசனாக வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. தமிழக அரசு இடைக்கால பட்ஜெட் பண்ணியிருப்பாங்க. இடைக்கால பட்ஜெட்னா ஒரு 5 வருஷத்துக்கு முடியும் போது லாஸ்ட்டாக கொண்டு வரது அது இடைக்கால பட்ஜெட். ஓகே, ஒரு 3 மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுமோ அதுக்கான பட்ஜெட் போடுவாங்க. ஓகேவா? இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். ஓகே, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் தான் உங்களுக்கு லாட் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷன் ஆக்ட், இந்த எல்லா ஆக்ட்டுமே மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வந்துடும். ஓகேவா? கரப்ஷன் ஆக்ட் ரொம்ப முக்கியமானது. கரப்ஷன் ஆக்ட். ஸோ இந்த மாதிரி ஆக்ட்டுமே எதுக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு, இந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்குள்ளே வந்துடும். ஓகேவா? ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்குள்ளே வந்துடும். அதாவது பட்ஜெட் பார்க்குறோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வேன்னு ஒன்று இருக்குது. எக்கனாமிக் சர்வே. ஸோ இதுவுமே யார் ரிலீஸ் பண்ணுவோம், இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான். எக்கனாமிக் அட்வைசர்னு ஒரு ஆள் இருப்பார், அவர் தான் இதை ரிலீஸ் பண்ணுவார். எக்கனாமிக் அட்வைசர். ஓகேவா? எக்கனாமிக் அட்வைசர். ஸோ அந்த எக்கனாமிக் அட்வைசர் என்ன பண்ணுவார், இந்த எக்கனாமிக் சர்வே வந்து ரிலீஸ் பண்ணுவார். எக்கனாமிக் சர்வே அப்படின்னா போன வருஷம் என்ன நடந்துச்சோ அதை பற்றி படிக்கிறது எக்கனாமிக் சர்வே. பட் பட்ஜெட் அப்படின்னா அப்கமிங் இயர்ஸில் எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், ஒவ்வொரு ஸ்கீமுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாகுது, ஸோ அதை பற்றி பேசக்கூடியதான் அது இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஓகே, ஸோ நான் அடுத்து வந்து பண்ணால் NSO. இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஓகே, அடுத்து செபி. செபி நம்ம நினச்சிடுவோம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஓகேவா? போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நாட்டில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் போர்ட்ஃபோலியோ எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி 2 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்குது. 2 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவங்க வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அந்த வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. யார், இந்த செபி. முக்கியமான ஆர்கனைசேஷன். ஓகே, நம்ம இந்தியன் எக்கனாமிக்கில் ரொம்ப முக்கியமான ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஸோ அதே மறந்துடாதீங்க. ஓகேவா? ஓகே, NSO செபி. ஓகே, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா.
ஓகே, அடுத்தது பார்ப்போம். ஸோ அடுத்த கொஸ்டின். ஓகே, ஸோ இந்தியாவில் ரெப்போ ரேட்டை நிர்ணயிக்கும் நிறுவனம் எது? ஆக்சுவலாக வந்து மாறி வரும். ஓகே, இதான் வந்து ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அது எந்த மாதிரி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், எவ்வளோ செலவாகுது, ஓகேவா, செலவின வகைகள், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கன்சியூம் பண்ணுறது. ஓகே, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அப்படின்னா எவ்வளோ கன்சியூம் பண்ணுறாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். மேபி இந்த ஃபார்முலா ரிப்பீட்டாக கேட்பாங்க பாஸ், வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா அந்த ஃபார்முலா. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. இந்த மாதிரி ஃபார்முலாஸும் அடிக்கடி வரும். கன்சம்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட்டு, நெட் எக்ஸ்போர்ட், ஓகேவா. எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், எவ்வளோ செலவு பண்ணுறாங்க ஒரு கவர்மெண்ட்டு, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அதான் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட், அடுத்து கவர்மெண்ட் இது, நெக்ஸ்ட்டு நெட் எக்ஸ்போர்ட். இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் மெத்தட் ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து இன்கம் மெத்தட், எவ்வளோ வருமானம் வாங்குறாங்க அதை பற்றி பேஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வேஜஸ், எவ்வளோ சம்பளம் வாங்குறது. அடுத்து ரெண்டல் ரேட்டு, எவ்வளோ அவங்களுக்கு வந்து ரெண்டு கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இது எல்லாமே ஆட் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும், உங்களுக்கு நெட் இன்கம் கிடைக்கும். ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ப்ரொடக்ஷன் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் நம்ம ஆரம்பத்தில் ஃபாலோ பண்ணோம், பட் அதோட வேல்யூஸ் கம்மியாக இருந்துச்சு, ஓகேவா. ப்ரொடக்ஷன் மெத்தடு, இந்த ப்ரொடக்ஷன் மெத்தட் ஆல்சோ கால்டு கிராஸ் வேல்யூ அடிஷன். ஓகே, கிராஸ் வேல்யூ அடிஷன் அதை நம்ம சுருக்கமாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஜிவிஏன்னு சொல்லுவாங்க, ஜிவிஏ, ஓகேவா. ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், ஜிவிஏ. ஃபைனல் வேல்யூஸ் ஆஃப் ஆல் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மைனஸ் இன்டர்மீடியட் காஸ்ட்டு. ஓகே, நடுவில் யூஸ் பண்ணுற காஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். நீங்கள் நடுவில் யூஸ் பண்ணுற காசை மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த ஆங்கிளில் படிக்கும்போது அப்போ ஜிடிபி அப்படின்னா ஃபைனல் வேல்யூஸ் ஆஃப் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மைனஸ் இன்டர்மீடியட். ஓகே, எவ்வளோ செலவாகுதோ அதான் ஜிவிஏன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜிவிஏ. ஓகே, கிராஸ் வேல்யூ அடிஷன். ஸோ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ், ஓகே, இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் 2019. 2019 என்ன பண்ணிடுவாங்க, இதை உருவாக்கியிருக்காங்க. இதை வந்து பார்த்தா 2 ஆர்கனைசேஷன் முன்னாடி தனித்தனியாக இருந்ததை 2 கிளப் பண்ணி இதை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும், நெக்ஸ்ட் நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃப் இந்தியா. இந்த ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, அவங்க NSOன்னு மாற்றிடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி NSS ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி, ஓகே, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதை என்ன வந்துடுவாங்க, NSO. ஓகே, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃப் ஆர்கனைசேஷன், NSO கன்வெர்ட் பண்ணுவாங்க. 2019 மாற்றிருப்பாங்க. இட் கரண்ட்லி ஒர்க்ஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இட்ஸ் அ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். அது தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். NSO இது எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு த ரங்கராஜன் கமிட்டி ஃபஸ்ட்டு சஜஸ்ட் த எஸ்டாப்ளிஷ் NSO அஸ் த நோடல் பாடி ஃபார் த ஆல் த கோர் ஸ்டாட்டிஸ்டிக் ஆர்கனைசேஷன். ஸோ இதை ரெக்கமெண்ட் பண்ண யாருன்னு கேட்டால் உங்களுக்கு சி ரங்கராஜன் கமிட்டி. ஓகே, இந்த ப்ரீவியஸ்லி என்னவா இருந்தார், கவர்னராக இருந்தார், RBI கவர்னர். ஓகே, ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ ரங்கராஜன் கமிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கமிட்டி. அடுத்து NSO கலெக்ட் த கம்ப்ளைண்ட்ஸ் அசம்பிளிஸ் ரிலேபிள் அண்ட் டேட்டா. ஓகே, ஸோ சம் அதர் ரீசன்ஸ். ஸோ ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் கேட்கலாமா, அந்த கொஸ்டின்ஸ் ஏதாவது டவுட் அப்படின்னா தாராளமாக என்ன பண்ணலாம், நீங்கள் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, ஸோ அப்போ இந்த ஆஸ்பெக்ட் பார்க்கும்போது ரங்கராஜன் கமிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கமிட்டி. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுங்க, ஓகேவா. சரி, தென் அடுத்தது பார்ப்போமா. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தாலும் நல்லா தெளிவாக பார்த்துட்டோம்னா அப்படின்னா நமக்கு அடுத்து பார்க்க தேவையில்லை. ஓகே, நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட்டுக்காண்டி தான் இந்த கிளாஸ் நம்ம கொண்டு போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் கிளாஸ் வரும்போது கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ பிலீவ் தட் ஷூர் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஷின்ஸ். தமிழில் இருந்தாலும் உங்களால் நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரெப்போ ரேட், ஓகே, ஸோ ரெப்போ ரேட் வெரி இம்பார்ட்டன்ட். ரெப்போ ரேட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் மீனிங். ஓகேவா, ரெப்போ ரேட் அப்படின்னா ரீபர்ச்சேசிங் ரேட்டு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, அதை விரிவாக்கம் என்ன அப்படின்னா ரீபர்ச்சேசிங் ரேட்டு, rate that is called repo rate. Okay, so we called the repo rate. Okay, repurchase rate also called repo rate. So அதோட பர்பஸ் என்ன சார், ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்க சார். RBI அது மீன்ஸ் இந்த ரெப்போ ரேட்டை பற்றி தெரிஞ்சு நம்ம உள்ளே போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, ரெப்போ ரேட் நத்திங் பட் இது வந்து எந்த பர்பஸ்க்கு பயன்படுத்துனா RBI பயன்படுத்துகிறாங்க. மேஜரான ஃபோக்கஸ் என்னென்னா இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல். ஓகே, பணம் அதிகமாகிறத குறைக்கிறதோட ரோல் யார் பண்ணுவா, இவங்க பண்ணுவாங்க. இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதா இந்த ப்ராசஸ். ஓகே, இதில் எக்கச்சக்கமான ப்ராசஸ் இருக்குது. அதில் ரெப்போ ரேட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். ஓகே, ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் உங்கள் கவர்மெண்ட்டு, ஓகே, ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் சம்டைம் வந்து
அதாவது லோன்லாம் எடுப்பீங்களா, அந்த லோன் எடுக்கும்போது எப்படி கவர்மெண்ட் எப்படி வந்து ப்ரைவேட் பேங்க்கில் நம்மகிட்ட டேக்ஸ் வந்து வாங்குறாங்களோ, டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்களோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு, அதே மாதிரி இந்த இடத்துல இந்தியன் பேங்க் ரிசர்வ் பேங்க்கு ஓகே ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா கடன் கொடுப்பாங்க. யாருக்கு? அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அண்ட் இந்த மாதிரி சின்ன பேங்க்குக்கு என்ன பண்ணுவாங்க, பேங்க் வந்து யார் கொடுப்பா? ஆர்பிஐ வந்து கொடுக்கும். ஓகே, அது தட் இஸ் கால்டு ரெப்போ ரேட்டு. ஆர்பிஐ இருப்பாங்க. ஸோ ஆர்பிஐக்கு கொடுக்கக்கூடிய சாரி ஆர்பிஐ கொடுக்கும் யாருக்கு அப்படின்னா கமர்ஷியல் பேங்க் ஓகேவா. ஸோ அந்த கமர்ஷியல் பேங்க்கு இந்த ஆர்பிஐ, கமர்ஷியல் பேங்க் அண்டு ஆர்பிஐ ஓகே. ஸோ ரொம்ப முக்கியம், கமர்ஷியல் பேங்க் ஆர்பிஐ ஓகே. ஸோ இவங்க அவங்களுக்கு கொடுக்குறது என்னது? கமர்ஷியல் பேங்க். அதே வந்து பார்த்தோன்னா ரெப்போ ரேட்டு. இதே வந்து ரிவர்ஸில் நம்ம சொல்கிறோம் வச்சுக்கோங்க, ரிவர்ஸில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஓகே, ரிவர்ஸில் நான் சொல்கிறேன் அப்படின்னா ரிவர்ஸில் ரீபர்ச்சேசிங் ரேட்டு ஓகே, ரீபர்ச்சேசிங் ரேட்டு அதாவது ரிவர்ஸ் ரெப்போ ரேட் நம்ம சொல்லுவோம், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் நம்ம சொல்லுவோம் ஓகேவா. ஸோ அதே தெரிஞ்சுங்க ஓகே. ஸோ இந்த ரெப்போ ரேட் நிர்ணயிக்கும் நிறுவனம் எது கேட்டிருக்காங்க, இதை நிர்ணயிக்க யார்? ஆர்பிஐ, இந்திய ரிசர்வ் வங்கி தான் இதை நிர்ணயிக்கும். தட் இஸ் பி இஸ் கரெக்டான ஆன்சர். இந்திய பங்கு சந்தை ஏற்கனவே பார்த்தா. அடுத்து நபார்டு வந்து கேள்விப்படக்கூடிய தேசிய வேளாண்மை மற்றும் கிராமப்புற மேம்பாடு, ரெண்டு ஹாஸ்பிட்டலையும் வரக்கூடியதானது நபார்டு. ஸோ நபார்டு ரொம்ப முக்கியமான ஆர்கனைசேஷன். ஒன்று வந்து ரிகார்டிங் த பேங்க் சாரி ரிகார்டிங் ஆஃப் தி அக்ரிகல்ச்சர் ஓகேவா. ஸோ அக்ரிகல்ச்சர் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஸோ அக்ரிகல்ச்சர், தென் உங்களுக்கு வந்து என்ன வரும்? ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த இதை கொண்டு நபார்டை வந்து எஸ்டிமேட் பண்ணுவாங்க. 1982 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கப்பா. 1982 அந்த நபார்டை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 1982 ஓகே. ஸோ உங்களுக்கு கிளாஸ் டைம் வந்து இது ஓகேவா? 8 to 9 எடுக்கிறேன். உங்களுக்கு வந்து ஓகேனா சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணுறேன். இல்லைனா வேறு டைம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதே நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக இந்த இடத்துல கமெண்ட் கொடுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கிளாஸ் எடுக்கிறேன் ஓகே. ஸோ நீங்கள் அதிகமாக வியூ வரணும், அதான் எங்களுடைய ஆஸ்பெக்டிவ். நீங்கள் அதிகமாக வந்து கற்றுக்கணும், எங்கிட்ட இருந்து ரொம்ப கற்றுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுறதுக்கு எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போடலாம், கமெண்ட் கொடுக்கலாம். ஐ கேன் சி யுவர் விசிபிளி ஓகேவா. ஸோ அந்த அசம்பிள் இதையும் தெரிஞ்சுக்க. ஸோ ஜிடிபி இந்தியாவில் எப்பொழுது அமல்படுத்தப்பட்டுள்ளது? ஜனவரி 1 அண்டு அந்த மாதிரி டேட்டு கொடுத்துருக்காங்க. ஜூலை 1, அடுத்து August 15 ஓகே 2017, அடுத்து 1 April 2018 ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வரும், எப்போ வந்து அமல்படுத்தப்பட்ட ஜிடிபி ஓகே, ஜிடிபி எப்போ அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா விஜய் கெல்கர் கமிட்டி. ஸோ அதே நான் வச்சுங்க. அதாவது ஜிஎஸ்டி, ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா யார் எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ஓகே, ஜிஎஸ்டி கிராஸ் டொமஸ்டிக் சாரி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கரெக்டாக ஆன்சர் போட்டிங்களா? சூப்பர்மா. ஓகே யாமினி வந்துட்டீங்களா? ஓகே சூப்பர் யாமினி. ஸோ கேட்டுட்டு தான் இருக்கீங்களா எல்லாத்தையும்? ஓகே. ஸோ யாமினி இந்த மாதிரி நேம்லாம் அடிக்கடி நான் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நல்லா படிங்க யாமினி. ஏதாவது டவுட்னா நீங்கள் கேளுங்க, சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஓகே ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன். ஜிஎஸ்டி அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஓகே, குட்ஸ் அண்டு சர்வீசஸ் சேவை மட்டும் பொருட்கள் மட்டும் சேவை வரிகள் நம்ம சொல்லுவாங்க. சர்வீசஸ் டேக்ஸஸ் ஓகே, சர்வீஸ் டேக்ஸஸ் ஓகே. ஸோ அதை பற்றி நம்ம இந்த கிளாஸில் ஃபுல் டீலாக பார்ப்போம் ஓகே. ஜிஎஸ்டி நம்ம சொல்லுவோம் ஓகே. ஸோ அதை பார்த்துட்டா உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் கரெக்டாக இயர் சொல்லிட்டீங்க ஓகே. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பி ஓகே. ஃபஸ்ட்டு ஜூலை 2017 ஓகே சார். இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஜிஎஸ்டி என்னன்னு சொல்லி அந்த டீட்டெயிலாம் பார்ப்போமா. ஸோ இதான் வந்து ஜிஎஸ்டி ஓகே. ஜிஎஸ்டி ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் ஓகே, ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ். ஓ சூப்பர் கௌஸ்லியா ஓகே. ஸோ ஆன்சர் போகிற மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட தெரிஞ்சிச்சுன்னா, நான் சப்போஸ் சொல்லாமல் இருந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கீழே ஷேர் பண்ணலாம். ஸோ அதை பார்க்கும்பொழுது நாங்களும் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு அந்த ஆங்கிலே கொண்டு போயிடுவோம். குட் ஈவினிங்ப்பா யாமினி, குட் ஈவினிங். ஷுவர் ஓகே. தேங்க்யூப்பா தேங்க்யூ ஓகே. ஸோ நீங்கள் எக்ஸாம் கிளியர் வரையும் நாங்கள் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கோம். கேட்டுக்கலாம், நீங்கள் எனி டைம் என்ன பண்ணலாம், நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் விஎஸ்என் அகாடமியை. ஓகே ஃபைன். தேங்க்யூ. ஸோ நம்ம இப்போ பார்க்குறோம்னா ஜிஎஸ்டி பார்க்குறோம் ஓகே. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஓகே.
சாரி டொமஸ்டிக் ப்ராடக்ட் கிடையாது, ஜிஎஸ்டி. ஓகே, ஜிஎஸ்டி அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஓகே, மூணு வார்த்தைனால நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுது. நோ ப்ராப்ளம். ஓகே, இது எப்போ ரிலீஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1 ஜூலை 2017. 1 ஜூலை 2017. என்ன பண்ணுவாங்கன்னா மல்டிபிள் டேக்ஸ் இருக்கும்பா. ஸோ அந்த மல்டிபிள் டேக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சிங்கிள் டேக்ஸாக மாற்றுறாங்க. என்ன பண்ணுறாங்க? சிங்கிள் டேக்ஸாக மாற்றுறாங்க. ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ். ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ். ஓகே, ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ். ஸோ அந்த கான்செப்ட் கொண்டு வராங்க. ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ். ஓகே, ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ். ஸோ அந்த மீனிங்கில் கொண்டு வராங்கம்மா. ஸோ ஜிஎஸ்டி. ஓகே, மல்டிபிள் டேக்ஸஸ். அப்போ மல்டிபிள் டேக்ஸஸ்னால் உங்களுக்கு என்ன தெரியணும்? ஸ்டேட்டோட டேக்ஸு, சென்ட்ரல் டேக்ஸ். ஸோ அதுதான் வந்து மல்டிபிள் டேக்ஸ்ன்றாங்க. அப்போ அதோட மீனிங்குமே நீங்கள் தெரிஞ்சு வச்சு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ டேக்ஸஸ் நம்ம சொல்லிட்டேன், பட் அதோட இன்டர்னல் மீனிங் அதை இப்போ நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்குப்பா. அந்த இன்டர்னல் மீனிங் என்னென்னு பார்ப்போமா? ஸோ இதுதான் அதோட மீனிங். ஓகே, இன்கம் டேக்ஸ்னால் என்ன, அடுத்து கார்பரேட் டேக்ஸ்னால் என்ன, அடுத்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்னால் என்ன, இந்த மாதிரி டேக்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், இதோட ஓரளவு புரிஞ்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிஎஃப் வந்து நாளைக்கு கிடச்சிடும்பா. யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்களுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டுமாரோ. ஓகே, நாளைக்கு உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் நம்ம விசிஎன் அகாடமி வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை பார்க்கலாம். அது என்னென்ன கிளாஸ் போகுது எல்லாமே பக்காவாக ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுவுமே நீங்கள் விசிபிளாக பார்க்கும்போது யூ கெட் சம் த பெனிஃபிட். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் ரெகுலராக வந்து விசிஎன் அகாடமியை அப்ரோச் பண்ணுங்கள். ஓகேம்மா. ஸோ அடுத்து இன்கம் டேக்ஸ் அண்ட் கார்பரேட் டேக்ஸ் அண்ட் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன்ஸ் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் அப்படின்னா நீங்கள் பர்சனலாக வாங்குகிற சம்பளத்தை பொறுத்து, ஓகே, ஏர்ன் பண்ணக்கூடிய செலவு பொறுத்து இண்டிவிஜுவல் பே பண்ணக்கூடியது இங்கே இன்கம் டேக்ஸு. ஓகே, இண்டிவிஜுவல் பே பண்ணுறது பெய்டு இயர்லி எதர் டேக்ஸஸ் ஆர் ரீஃபண்டடு. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க நடக்கும். மேஜராக வந்து பார்த்தோன்னா இந்த இன்கம் டேக்ஸை யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க மீது போடக்கூடியது அது இன்கம் டேக்ஸ். கவர்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எடுத்து என்ன பண்ணுவாங்க, அவங்க மக்களுக்குடைய வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அதே தெரிஞ்சது இன்கம் டேக்ஸ். நெக்ஸ்ட் வந்து கார்பரேட் டேக்ஸ். ஓகே, கார்பரேட் டேக்ஸ் அப்படின்னா கார்பரேஷன். ஸோ அந்த கார்பரேட் டேக்ஸில் போடக்கூடியது கார்பரேட் டேக்ஸ். ஸோ மோரோவர் அவங்க என்ன பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ். ஓகே, எஸ்டிடி நம்ம சொல்லுவோம், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன். ஓகே, ஆக்சுவலாக செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய தான் செக்யூரிட்டி. ஸோ அந்த செக்யூரிட்டி மீது நம்ம என்ன பண்ணலாம், அந்த டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வந்து போட்டுக்கலாம். டேக்ஸ் ஆன் டிரான்சாக்ஷன் இன்வால்வ் த செக்யூரிட்டி ட்ரேடட் ஆன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, இட் ஆடட் டு த காஸ்ட் ஆஃப் ரேட். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மீன் வந்து டேரக்ட் டேக்ஸு. இதை தவிர வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் எடுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கஸ்டம் டியூட்டி, சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் டேக்ஸு அண்டு சேல்ஸ் டேக்ஸு. ஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் டேக்ஸஸ். வேல்யூ ஆடட் டேக்ஸஸ். இந்த மாதிரி டேக்ஸஸை வகைப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி டேக்ஸஸ் என்ன பண்ண வகைப்படுத்துகிறாங்க. ஸோ கஸ்டம் டேக்ஸ். ஓகே, கஸ்டம் டேக்ஸ் அப்படின்னா நம்ம இந்தியா மீது ஏதாவது ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருள் கொண்டு வந்தோம் அப்படின்னா, வெளிநாட்டில் இது வந்து ஒரு பொருள் இந்தியா கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பொருள் மீது போடக்கூடிய டேக்ஸ் தான் அது குட்ஸ் டேக்ஸ். ஓகே, ஸோ டேக்ஸ் ஆன் த குட்ஸ் இம்போர்ட்டடு டு இன்டு த இந்தியா. ஓகே, பெய்டு பை த கஸ்டமர் அண்ட் ரிட்டைலர். ஆல்ரெடி பே பண்ணியிருப்பாங்க, அதை ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ரிசீவ் மட்டும் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி. சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னா டேக்ஸ் கலெக்டட் பை த மேனுஃபேக்சரர்ஸ். எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னா மேனுஃபேக்சரர்ஸ் எக்ஸைஸ் டியூட்டி. ஸோ டேக்ஸ் பெய்டு பை த மேனுஃபேக்சரர்ஸ். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தே பாஸ்ட் திஸ் காஸ்ட் டு த ரிட்டைலர் அண்ட் த ஹோல்சேலர். ஓகே, த பாஸ்ட் தியர் காஸ்ட் ஆஃப் தி ரிட்டைலர் அண்ட் ஹோல்சேலர். ஸோ மக்கள்கிட்ட வாங்கி என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து டேரெக்டாக ஜிடிபியில் வந்து ஜிஎஸ்டியில் வந்து கால்குலேட் பண்ணிடுவாங்க. ஓகே, அடுத்து சர்வீஸ் டேக்ஸ். டேக்ஸ் ஆன் த டோட்டல் அமௌண்ட் சார்ஜ் பை த செக்யூரிட்டி ப்ரொவைடர். செக்யூரிட்டி ப்ரொவைடர் போடக்கூடிய டேக்ஸை தான் நம்ம இதில் எப்படி கன்சிடர் பண்ணுவோம். ஸோ கிளாஸ் பிடிச்சா லைக் மட்டும் பண்ணிடுங்கம்மா. ஓகேவா. ஸோ சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சர்வீஸ் டேக்ஸ். ஸோ டேக்ஸஸ் ஆனது டோட்டல் அமௌண்ட் சார்ஜ் பை த சர்வீஸ் ப்ரொவைடர். ஓகே, தென் வந்து பார்த்தா சேல்ஸ் டேக்ஸ். ஓகே, சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னா ஒரு பொருளை நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கக்கூடிய தான் சேல்ஸ் டேக்ஸ். ஸோ அடுத்தது வேட். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வேல்யூ ஆடட் டேக்ஸஸ், வேட். ஓகே, ஸோ வேட் வந்து பார்த்தா திஸ் வேல்யூஸ் ஆட் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அட் த ஈச் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜஸ். ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜஸ். ஓகேங்களா. ஓகே, ஃபைன்.
ஸோ அப்புறம் நம்ம ஒரு கொஷின்ஸு அதை சுற்றி 360 டிகிரியில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஓகேவா, எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் வந்து இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் முன்னாடி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணுறாங்க, கிளப் பண்ணி ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ்னு சொல்லி கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கான்செப்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா, ஷேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டைரக்ட் டேக்ஸ். இப்போ தான் நம்ம பார்த்தோம். இதுக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கப்பா. ஓகே, லைவில் வந்து ஒரு 7 பேர் இருக்கீங்க. ஸோ ஜஸ்ட் ட்ரை ஃபார் ஆன்சர் ஃபார் திஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டைரக்ட் டேக்ஸஸ். ஓகே, நேரடி வரி எதுங்க இருக்கிறா, ஜிஎஸ்டியா, கஸ்டம் டியூட்டியா, இன்கம் டேக்ஸா, தென் எக்ஸைஸ் டியூட்டியா. ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் கொஸ்டின்ஸ் தான். ஓகே, யூ கேன் ஏபிள் டு ஆன்சர் தி கொஸ்டின். Okay, Yamini Superma. So answer is C. Okay, so income tax is one of these tax. This is a direct tax. Okay. பின்னொரு பணவீக்கத்தை அளவிட பயன்படுத்தப்படும் சுட்டன், அதாவது மெஷர்மெண்ட் எது கேட்குறாங்க. ஸோ இதை சொல்லுங்க பார்ப்போம். So if you have able to answer this question. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 4. ஓகே, இதுக்குமே ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஐ தான் வரும். ஓகே, சிபிஐ அப்படின்னா உங்களுக்கு கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸஸ். கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ணலாம் பிரிச்சிருப்பாங்க ப்ரைஸஸ்லாம். ஓகே, கன்சியூமர் ப்ரைஸ், குரூப் வைஸ் இன்ஃப்ளேஷன், ஃபுட் அண்ட் பெவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா -85%. அடுத்து பேன் அண்ட் டொபாக்கோ இன்டாக்சிகேண்ட். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா 2.96%. ஓகேவா, இதெல்லாம் குரூப் வைஸ் இன்ஃப்ளேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் மோர் தென் இம்பார்ட்டன்ட். ஓகே, விட்டுருங்க, இதை கேட்குற சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஓகே, இந்த செஷனோட லாஸ்ட் இது. when this repo rate is increased by the RBI is generally lead to, அதாவது ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் கேட்குறாங்க. ஓகே, ரெப்போ ரேட்டை கொஸ்டின் நம்பர் 5. which when they have the repo rate is increased by the RBI and it generally lead to dash increase in the money supply, decrease in the inflation and decrease in the export, decrease in the tax rate. ரிசர்வ் வங்கியால் ரெப்கோ விகிதம் அதிகரிக்கப்படும் பொழுது அதன் பொதுவான பின்னோட்டில் வழிவகுக்கிறது. ஸோ இதுக்கு தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இது என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, சப்போஸ் நம்ம ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி டிகிரீஸ் த இன்ஃப்ளேஷன். ஓகே, ஸோ பி இஸ் த கரெக்டான ஆன்சர். பி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஸோ பி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ தேங்க்யூப்பா. ஸோ இதேமாதிரி டெய்லி ஒரு 5 கொஸ்டின்ஸ் நம்ம ரிப்பீட்டாக வந்து ரீகால் பண்ணுவோம். அதோட பேக்ரவுண்டு வித்து அதோட பேக்ரவுண்டு, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், வித்து அதோட பேக்ரவுண்டு. ஸோ அதோட நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கிளாஸஸ் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ டுமாரோ சேம் டைம்ஸ். ஓகே, மேபி 8 o'clock. ஸோ 8 PM we meet again. So tomorrow. So be scheduled for that. Okay, so thanks so much, ba. Thanks so much. Tomorrow meet பண்ணுவோம். Thank you.